two ships are sailing in the sea on either side of the lighthouse. So first நான் lighthouse போடுறேன். சரியா? This is the lighthouse. இப்போ ரெண்டு ஷிப் வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்னு செயில் ஆகுது. செயில் ஆகுதுன்னா என்னது போயிட்டு இருக்கு. So this is one ship. இப்போ இங்க இன்னொரு ஷிப் போடுறேன். போயிட்டு இருக்கு. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are. So ஒரு ஷிப்ல இருந்து 30 டிகிரி, இன்னொரு ஷிப்ல இருந்து 45 டிகிரி. இப்போ ஒரு ஷிப்ல இருந்து நம்ம எலிவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட் ஹவுஸ அண்ணாந்து பாக்குறோம். ஷிப்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க லைட் ஹவுஸ அண்ணாந்து பாக்குறாங்க. சரியா? அந்த எலிவேஷன் ஒரு ஷிப்ல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 30 டிகிரில இருக்கு. So this is 30 degree elevation. ஷிப் நம்ம எங்க போட்டிருக்கணும்? இங்க போட்டிருக்கணும். So this is the ship. இது ஷிப் ஏன்னு வச்சுக்கலாம். சரியா? ஷிப். Otherwise AB is the lighthouse முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஷிப் சி தான் ஒரு ஷிப். இன்னொரு ஷிப் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 45 டிகிரில இருக்கு. ரைட்டா? இன்னொரு ஷிப்புக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன இருக்கு சொல்றாங்க? 45 டிகிரில இருக்கு. இது வந்து ஆங்கிள் தான் வச்சு போடணும்னு அவசியம் இல்ல. நான் உங்களுக்கு 30 டிகிரி 45 டிகிரி எவ்வளவு பக்கம் இருக்கும், எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு போடுறதுக்காக சொல்றேன். அவ்வளவுதான். சோ இன்னொரு ஷிப்போட எலிவேஷன் 45 டிகிரில இருக்கு. அப்ப இந்த ஷிப்பை நம்ம இங்க போட்டுக்கலாம். So this is ship D. இங்க ஒரு ஷிப், இது ஒரு ஷிப். ஓகேவா? இது கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறது முக்கியம். இதுல டயக்ராம் வரைஞ்சிட்டா பாதி வேலை முடிஞ்சது. So everything in the same ground level. Everything in the same ground level. இப்போ டயக்ராம் முடிச்சிட்டோம். நம்ம டயக்ராம் முடிச்சிட்டு நம்ம என்ன மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. AB is the lighthouse. AB is lighthouse. சரியா? அப்போ 30 டிகிரி இந்த ஷிப் 3 என்ன பண்ணுது? 30 டிகிரி எலிவேஷன். ஷிப் டி என்ன பண்ணுது? சி இது ஷிப் டி. ஷிப் டி என்ன பண்ணுது? 45 டிகிரி எலிவேஷன். 45 டிகிரி எலிவேஷன். பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்? நமக்கு ஆங்கிள் கம்மியா இருந்தா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். சரியா? இப்ப என்ன சொல்லிருக்காங்க? If the lighthouse is 200 meter high, இந்த லைட் ஹவுஸோட ஹைட் 200 மீட்டர். Find the distance between the two ships. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா, இங்க இருந்து இங்க என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது you have to find CD. கிளியரா? சோ இத நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சிடியோட நான் இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். This is 45 டிகிரி. இப்போ நமக்கு இங்க ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. This is as usual 90 டிகிரி. இதுல எந்த சேஞ்சும் இல்ல. இது 90 டிகிரி இருந்தாதான் ட்ரிக்னாமெட்ரியை நம்ம போட முடியும். இப்போ இங்க ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த ஆங்கிளுக்கு இது என்ன சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு. இப்போ கீழே தான் நமக்கு சிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிபி. வாட் இஸ் சிடி? சிடி என்னன்னு பார்த்தோம்னா சிபி பிளஸ் பிடி. ரைட்? சிபி பிளஸ் பிடி. இப்போ நம்ம சிபி கண்டுபிடிக்கணும். சிபி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆப்போசிட்னா இது அட்ஜசன்ட். அதே மாதிரி இது ஆப்போசிட்னா இது அட்ஜசன்ட். ரைட்டா? இப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் அப்படின்னா என்ன வரும் பாருங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஸ்டாண்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் என்ன வரும்? tan. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆர் tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி. ஏபி பை அட்ஜசன்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பிசி ஆர் சிடி. சிபி எது வேணா நம்ம எழுதலாம். Now what is tan 30 degree? இதுக்கு என்ன பண்ணணும்? tan 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்?
ஸோ tan 30 டிகிரி வேல்யூ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இங்க காப்பி பேஸ்ட் பண்றேன். tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன பாருங்க, tan இருக்கு, 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ட்ரிக்னாமெட்ரி டேபிள். ஓகேவா? ஸோ tan 30 இஸ் 1/√3. 30 இருக்கிறதுல 1/√3 போடணும். ஏபி என்னது? ஏபியோட ஹைட் நம்ம என்ன நோட் பண்ணிருக்கோம்? 200 மீட்டர் நோட் பண்ணிருக்கோம். இங்க 200 by CB. Now what is CB? CB equal to இது இங்க போச்சுன்னா இது √3 இந்த பக்கம் மேல வரும். அப்போ CB equals to என்னது? 200√3. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 45 டிகிரி. இப்போ நாம என்ன பண்ணணும்? அதேதான். எப்படி? tan 45 டிகிரி. 45 டிகிரி ஈக்குவல் டு நம்ம என்னது? அதே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்க அட்ஜசன்ட் என்னது? BD. tan 45 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன பாருங்க? 1. அப்போ நம்ம tan 45 டிகிரி ஈக்குவல் டு இங்க ஆப்போசிட் என்ன? அகைன் AB தான். ஆனா இங்க அட்ஜசன்ட் என்ன மாறுது? BD-யா மாறுது. அதான் இன்னொரு டிஸ்டன்ஸ் ஷிப்ல இருந்து. ரைட்டா? What is tan 45 degree? 1. 1 equal to AB ஓட வேல்யூ என்னது? 200. BD நமக்கு as usual தெரியாது. Now what is BD? BD இந்த பக்கம் போச்சுன்னா this is 200 meter. இது மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம ஹைட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அதாவது CD கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு CB பிளஸ் BD. CB என்னது? CB இஸ் 200√3. பிளஸ் BD என்னது? 200. ஓகேவா? இப்போ 200 காமனா வெளியில எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? √3 பிளஸ் 1. நமக்கு சில சமயம் ஆன்சர் இதோட கூட நிறுத்திடலாம். நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா √3யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ரைட்டா? √3யோட வேல்யூ 1.732. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க √3யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். That is equal to 200 into 1.732 plus 1. என்ன வரும்? 200 into 2.732. மல்டிப்ளை பண்ணாம 200க்கு நம்ம 2 எடுத்துக்கலாம். 2.732 multiplied by 2. 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14, remainder 1, 2 2s are 4 plus 1, 5. இப்போ 200 போது என்ன பண்ணிக்கலாம்? 2 0 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்க வரணும்? 3 டிஜிட்ஸ் பின்னாடி இருந்து 1 2 3 டிஜிட்ஸ் வரும்போது 1 2 3 இந்த பாயிண்ட் வரணும். இப்போ என்ன வரும்? That is equal to 546.4 meter. So what is 546.4 meter? Height distance between the two ships. Distance between the two ships is, so this is equal to distance between two ships. சரியா? சோ இதுல நம்ம பார்க்கும்போது என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். இது எவ்வளவு? 200√3. இதோடது எவ்வளவு பாத்தீங்கன்னா 200. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஆங்கிள் கம்மியா இருந்தா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஆங்கிள் அதிகமா இருந்தா டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். சரியா? நம்ம ஆங்கிள் அதிகமாக என்ன பண்ணுவோம்? கிட்ட அண்ணாந்து பார்ப்போம். ஒரு சினிமா தியேட்டர்ல பக்கத்துல இருந்து பார்க்கும்போது என்னது? மேல அண்ணாந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஜாஸ்தி ஆகும், டிஸ்டன்ஸ் கம்மி ஆகுது. கிளியரா?